ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் இதை பத்தி தான் நம்ம கண்கள். சார், அவர் இந்த உலகத்துக்கு ஏதோ ஒரு முக்கிய செய்தி சொல்ல வராரு. அவர் கொஞ்சம் சொல்ல விடுங்க. நம்ம அப்பா அம்மா, நம்மளோட ஃபேமிலி, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்ம சுத்தி இருக்கிற எல்லாமே, இந்த உலகத்தை எல்லாத்தையுமே காண்பிக்கிறது ஒண்ணுதான், அதுதான் நம்ம கண்கள். ஸோ இந்த கண்களை பத்தி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச சம் ஃபேக்ட்ஸ் வந்து சொல்றேன். ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருந்தா ஒரு கீழே வந்து ஒரு லைக் பண்ணுங்க. ஸோ வாங்க ஆரம்பிக்கலாம். வெல்கம் டு மை சேனல். ஃபர்ஸ்ட் நம்ம கண்கள்ல இருக்கிற அந்த ஹைபாலோட வெயிட் எவ்வளோனா 7.5 கிராம்ஸ். செகண்ட் பிக்சல்ஸ். இப்போ வந்து கேமராக்கு வந்து ஒரு பிக்சல் இருக்கு. அப்போ வந்து நம்ம கடையில் வந்து ஒரு கேமரா வாங்கும்போது இது என்ன பிக்சல் கேட்டு வாங்குவோம், 50 100 அதே மாதிரி நம்ம கண்களுக்கு ஒரு பிக்சல் இருந்தால் அது எவ்வளோனா 576 மெகா பிக்சல். தேர்டு, பிறந்த குழந்தைங்க வந்து அழுவாங்க, ஆனால் எங்கள் கண்ணில் இருந்து தண்ணீர் வராது. ஏன்னா பிறந்த குழந்தைங்களை வந்து கண்ணில் இருந்து தண்ணீர் சுரக்கிறதுக்கு 6 to 8 வாரம் ஆகும். ஃபோர்த்து, நம்ம கண்கள் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, மேலே இருக்கிற மாதிரி இப்போ ஒரு லைட் வந்து கொரேனியாவில் ஃபர்ஸ்ட் பாஸ் ஆகி அப்படியே கொரேனியாவில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக போய் ரெட்டினாவில் வந்து படும்போது அந்த ரெட்டினா வந்து அது வந்து போட்டோ ரிசிப்டான்ற ஒரு ஸ்பெஷல் செல் மூலிமா அது வந்து ஒரு எலக்ட்ரிக் சிக்னலாக மாற்றி நம்ம பிரெயினுக்கு அனுப்புது. ஸோ இதுதான் கண் வந்து ஒர்க் ஆகிற ப்ராசஸ்ஸு. ஃபிஃப்த்து, ஒரு சுவாரஸ்யமான தகவல் என்னன்னா, இப்போ நம்ம மூளைக்கு வந்து ஏதோ ஒரு ஆபத்து வருதுன்னு உணர்ந்தா நம்ம கண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக முடிக்கும். இப்போ வந்து உதாரணத்துக்கு யாராவது நம்மளை அடிக்க வரும்போதோ, ஸோ ஏதோ நம்ம பயப்படுற மாதிரி எனக்கு ஃபீல் வரும்போது நம்ம கண் ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். நம்மளோட கண்கள் வந்து 10 லட்சத்துக்கு மேற்பட்ட நிறங்களை வந்து வேறுபடுத்தி பார்க்க முடியும். நம்ம துன்பம் போது நம்ம கண்கள் வந்து ஆட்டோமேட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்கும். ஏன்னா ட்ரை பண்ணி பாருங்க இதுக்கும். ஸோ கண்கள் இல்லைன்னா நம்மளுக்கு வாழ்க்கையே இல்லை. ஆனால் அந்த மாதிரி கண்கள் வந்து நம்ம பாதுகாக்கிறோம்னா அது வந்து இல்லை, இன்க்ளூடிங் மீ. ஸோ ஸ்க்ரீன் டைம் இப்போ வந்து எல்லாருமே ஃபோன் லேப்டாப் தான் அதிகமாக பார்க்குறோம். ஸோ கண்கள் வந்து நான் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டேமேஜ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ ஒரு சர்வேல என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ அடல்ட்ஸ் வந்து ஒரு நாளைக்கு 3 மணி நேரம் தான் ஃபோனு ஸ்க்ரீன் டைம், ஃபோனோ லேப்டாப் டிவி அது மாதிரி பார்க்கணும். ஸோ அதுக்கு மேலே போனால் கண்கள் வந்து ஆபத்து ஏற்படும். ஸோ நம்மளால் அதை ஃபாலோ பண்ண முடியாது. ஸோ இருந்தாலும் வந்து ஒரு ரூல் ஒன்று சொல்கிறாங்க, 20-20 ரூல். இது வந்து நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, இருந்தாலும் நான் சொல்கிறேன். 20-20 ரூல்னால் இப்போ வந்து நம்ம ஒரு 20 நிமிஷம் ஏதோ ஒரு ஸ்க்ரீனை வந்து பார்க்குறோமா, ஃபோனோ லேப்டாப்போ பார்க்குறோம்னா, டிவியை பார்க்குறோம்னா, ஒரு 20 நிமிஷம் பார்த்துட்டோம்னா அடுத்து ஒரு 20 செகண்ட் வந்து கண்கள் வந்து ரெஸ்ட் கொடுக்கணும். அதாவது 20 செகண்ட் ஒரு 20 ஃபீட்டுக்கு ஏதோ ஒரு பொருளை வந்து நம்ம வந்து அதையே பார்த்துட்டு இருக்கணும். ஸோ அதுக்குன்னு போய் வேற டிவி எதுவும் பார்க்கக்கூடாது. ஜோக் இல்லை இல்லையா. ஸோ ஒரு 20 நிமிஷம் நம்ம டிவி பார்க்குறோம்னா ஒரு 20 செகண்ட் ரெஸ்ட் விட்டு ஒரு 20 செகண்டுக்கு ஏதோ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கிற ஏதோ ஒரு பொருளை நம்ம பார்த்தா ஸோ கொஞ்சம் கண்கள் வந்து ரிலாக்ஸ் ஆகும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு வந்து ஸ்க்ரீன் டைமை குறைங்க. அவ்வளோதாங்க வீடியோ. ஸோ ஏதோ எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் கண்களை பற்றி சொல்லியிருக்கேன். ஸோ முடிஞ்சால் பார்ட் 2 வீடியோ சொல்கிறேன். இன்னும் கொஞ்சம் ஏதோ கொஞ்சம் தகவல் சேகரித்து நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் என்ன சொல்கிறேன்னா, ஸோ நம்மளுக்கு கிடைச்ச மிகப்பெரிய பொக்கிஷம் இந்த கண்கள் தான். ஸோ இந்த கண்கள் தான் எல்லாத்தையுமே நம்ம அந்த உலகம் எப்படி, நிலா, மனுஷங்க எல்லாத்தையும் சுற்றி இருக்கிற எல்லாமே நம்ம கண்கள் மூலியமாக தான் பார்க்குறோம். ஸோ அப்பேற்பட்ட கண்களை வந்து நாம் தான் பாதுகாக்கணும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். ஸோ அனதர் வீடியோவில் அனதர் டாப்பிக்கில் பார்க்கலாம். ஸோ முடிஞ்சால் செகண்ட் வீடியோவாக இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பிளைனாக சொல்கிறேன். ஸோ பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.